from Kasturi. மிஸ்டர், ஹலோ மிஸ்டர், உங்களை தான். இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியுதா? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஹாஸ்பிடல் மாதிரி கொஞ்சம் நினைவு வருது. ஆமா, நீங்க யாரு? சரி, நீங்க யாரு? தெரியல தெரியல. நான் யாரு? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. உங்க பேர் என்ன? அதுவாது ஞாபகம் இருக்கா? தெரியல. எனக்கு 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 எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. சரி, நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கடைசியா என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? நான் எங்கேயோ ஓடுறேன். யாரும் என்ன துரத்துறாங்க. திடீர்னு ஏதோ ஒண்ணு நடக்குது. அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்ல. ஓகே ஓகே ஓகே, நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. நான் ஈவினிங் வந்து பாக்குறேன். ஓகே டாக்டர். வாங்க சார். ஓகே. உயரமான இடத்துல இருந்து விழுந்ததுனால அவருடைய மூளை நரம்புகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே அவர் சுத்தமா மறந்துட்டாரு. அதனாலதான் தன்னோட பேரை கூட அவரால் சொல்ல முடியல. தான் யாரு, தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தைங்க இருக்கா, எதுவுமே அவரால் சொல்ல முடியல. டோட்டலா மெமரி லாஸ் ஆயிடுச்சு. ஏன் டாக்டர், மறந்து போன அந்த நினைவுகள் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு மெடிக்கல் ரீதியா இந்த உத்தரவாதமும் தர முடியாது. வரலாம், கடைசி வரைக்கும் வராமலேயே போகலாம். இது மருந்து மாத்திரை கொடுத்து குணப்படுத்துற விஷயமே இல்ல. அப்படி இருந்தா ஒரு மருந்து வேலை செய்யலைன்னாலும் இன்னொரு மருந்தை மாத்தி கொடுத்து குணப்படுத்திட முடியும். இது மன ரீதியான ஒரு விஷயம். நில்லுங்க நில்லுங்க, யமுனா நீ வா. சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குல்ல. என்னது ஆரத்தி கலைக்கு எடுத்துட்டு வரேன்னு போய் ஏதாவது தொட்டில போட்டு கரைக்குதா? யமுனா, நீ இதை எடுத்துட்டு போய் உங்களுக்கு ஆரத்தி காட்டு. ஐயோ, எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்க போங்க. இல்ல யமுனா, நான் இதை செய்யக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். நீ எடுத்துட்டு போ, உங்க வாசல்ல வெயிட் பண்றாங்க. போ, இந்த மேட்ச் பாக்ஸ். பாத்தியா யமுனா,
நீல கலர் ஜிங்குச்சான்னு அழகா வந்திருக்கு. கொஞ்ச நேரம் வாய முடுறியா? சரி சரி மாப்பிள்ள.